ஹலோ காய்ஸ், நம்ம நேற்று சொன்ன மாதிரி டாடா ஸ்டீல் அண்டு பெல் கம்பெனி போட்டிருந்தோம், சார்ட் வரைஞ்சிருந்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி ரெசிஸ்டன்ஸ் மேலே போச்சு, இந்த கோட்டை தாண்டி போச்சுன்னா மேலே போகும்னு கெஸ் பண்ணியிருந்தோம். இல்லை சப்போர்ட்டு கீழே வந்தால் அது கீழே போகும்னு நெட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு அது மேலே போயிருக்கு, அதோட முன்னாடி ஹையை போய் டச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தால் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நான் டாடா ஸ்டீலில் ட்ரேட் எடுக்கலை, பெல்லில் ட்ரேட் எடுத்திருந்தேன். ₹3 ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை காட்டுறேன் உங்களுக்கு. நான் பாருங்கள், இது லைவ் ட்ரேடிங் தான். நேற்று நான் சொன்ன மாதிரி லைவ் ட்ரேடிங் போட்டிருக்கேன். மேலே தான் போயிருக்கு. அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வரைஞ்சால் போதும், நம்ம அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பெல் கம்பெனியை பார்க்கலாம். பெல்லும் சேம் தான். நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி மேலே அதோட டாப்பில் வந்து இது வந்திருக்கு, க்ளோஸ் வந்திருக்கு. பெல்ல வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை உடச்சது நம்ம பை எடுத்தோம். எடுத்து அதில் ₹3 ப்ராஃபிட் வந்திருக்கு, பார்த்தா தெரியும். அது பாருங்கள், அமௌண்ட் யூட்டிலைஸ்டு ₹3 இருக்குது. ஸோ இது என்னதுடா இது ₹3 ப்ராஃபிட்டான்னு நினைக்காதீங்க. அது பெரிய லாஸை விட சின்ன ப்ராஃபிட் ரொம்ப பெரிய விஷயம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக